கோவத்துல இருக்காரு. என்ன தேய்க்கணும் வாங்கன்னா எப்படி வருவாரு? இன்னும் கோவம் தான் படுவாரு. அதனால அவர் எப்பயும் போல முழிச்சு குளிச்சு வரட்டும், மெதுவா சாப்பிட்டுக்கலாம். நான் மட்டும் போய் என்ன தேய்ச்சி குளிச்சிட்டு வரேன். ஐயா தீவாளி உனக்கு மட்டும் தெரியாம அவருக்கு சேத்தான். முதல்ல மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப பாரு அவரே மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன கோவருக்கு நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. அவர் கோவம் ஒண்ணும் கிடையாது. அவரு இயல்பா மாட்டாரு. என்ன தேய்க்காம தான் நினைச்சிக்க. அவர் ஓமையில தான் கோவப்படுவாரு. அப்படிலாம் இல்லம்மா, அவருக்கு முழுசா கோவம் போன மாதிரி இல்ல. யோ யாமிமா, நீ அதே பழசெல்லாம் நினைச்சிட்டு கிடக்காத. நீ முதல்ல கொண்டு போய் மாப்பிளைக்கு என்ன தேய்ச்சி விடு. நல்ல தலையில டப்பு டப்புன்னு அடிச்சு தேய். கோவத்தெல்லாம் குறைஞ்சு தானே ஓடி போயிடும். உங்க அப்பாக்கு அம்மா தேய்ச்சி விடும்போது பாத்துக்கல. நல்ல டக்கு டக்குன்னு தலையில அடிச்சு என்ன உள்ள இறங்குறவா தேய்க்கணும். நல்ல கை கால இழுத்து முறுக்கி தேய்ச்சி விடுமா. அப்பதான் மாப்பிளைக்கு உன் மேல இருக்க கோவல சட்டு புட்டு ஓடி போயிடும். அப்படியே அண்டால தண்ணி போட்டு வச்சிருக்கேன், அது ஒரு முக்கு முக்கி தேய்ச்சி விட்டு. எம்மா சரிமா, சீக்கிரம் நல்ல தலையில போட்டு அரைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சு கூட்டிட்டு வா. நீ தான் எல்லாமே செய்யணும், அவரை செய்ய விட கூடாது. எதுக்குமா இவ்வளவு நாள் அவர் தானே செஞ்சிருப்பாரு. இவ்வளவு நாள் அவர் செஞ்சிருக்கலாம், கல்யாணம் முடியல. ஆனா இப்ப கல்யாணம் முடிஞ்சாச்சு, பொண்டாட்டின்னு ஒத்தி நீ வந்தாச்சு. இன்னைக்கு நீ தான் செய்யணும். இந்தம்மா என்ன இப்படி போய் அவர் தேய்ச்சி குளிக்க வச்சு கூட்டிட்டு வரையம்மா. தா இப்படி எல்லாம் உம்மடி போயிருக்காதம்மா. மாப்பிள்ளை கோம்பதி நல்ல சிரிச்சு வாங்கி பேசி அன்பா இருக்கணும். அப்பதானே அவரை உன்னை பார்த்து சிரிச்சு பேசி அன்பா இருப்பாரு. ஏற்கனவே கோவத்துல முடிஞ்ச கல்யாணம், அதை நீ தானே சரி பண்ணணும். போமா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப என்னைய சொல்லு. ஏம்மா என் ஆசை பூரா என் அண்ணன் வீட்டு போய் கட்டி கொடுத்துருந்தா அது நல்லபடியா நிறைவேறிட்டு கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். அதனால இன்னையில இருந்து மாப்பிள்ளை நல்ல சிரிச்சு வாங்கி பேசி சந்தோஷமா இருமா. அதுக்கு முதல் படியா அந்த எண்ணெய் அவருக்கு தேய்ச்சி விடு. போமா போ. சரி, நான் சொன்ன கேட்டு ஏன் இப்படி போயிட்டா. இனி சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். இவர் என் மேல கோவத்துல இருந்தாரு. ஆனா இப்ப மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாரு. எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப தலை தீபாவளிக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் எனக்காக மாறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அவருக்காக மாறுறதுல தப்பில்லை. அம்மா சொன்ன மாதிரி இவர்கிட்ட சிரிச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மச்சான் 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 எழுந்துருங்க மச்சான். மச்சான் உங்களதா? எதுக்கு இப்ப இவ்வளவு காலையில வந்து எழுப்பிட்டு இருக்க? மச்சான் இன்னைக்கு தலை தீபாவளில, அதனால வீட்டுக்கு வந்தவங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? இல்ல மச்சான், தலை தீபாவளிக்கு விடிய காலமே முழிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் மச்சான் உங்களை எழுப்புறேன். எழுந்துருங்க. தீபாவளினா எண்ணெய் தேய்ச்சிதான் குளிக்கணுமா? சும்மா குளிச்சா குளிக்க முடியாதா? ஏன் இப்படி தூங்க விடாம நீ டிஸ்டர்ப் பண்றீங்க? மச்சான் எங்க அம்மா தான் சொன்னாங்க உங்களுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சு கூட்டிட்டு வான்னு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு கூட்டிட்டு வரணுமா? நான் என்ன குழந்தையா குளிக்க வச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு? ஷேய், எரிச்சலா இருக்கு. ஏன் மச்சான் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? ஏமாத்தி கல்யாணம் முடிச்சீங்களா? சின்ன விஷயமா? உங்க அம்மாவை பத்தி பேசினாலே எனக்கு பிடிக்காது. அவங்க சொன்னாங்கன்னு இதெல்லாம் செய்ய வந்திருக்க பத்தியா? உன்னையில என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. மச்சான் அங்க இருந்து வரும்போது நல்லா தானே வந்தீங்க, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க அப்படின்னா இன்னும் மாறவே இல்லையோ? மாறிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? மாறினாலும் கோவம் அப்படியே தான் இருக்கும். அது உடனே எல்லாம் போகாது. சரி, அப்படின்னா நான் அத்தைக்கு போன் போட்டு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். கோவமா இருந்தெல்லாம் தீபாவளி கொண்டாட முடியாது. ஏய், இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன நடந்துட்டு நாங்க போன் போடணுங்கிறா? இல்ல மச்சான், உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதான் சொன்னேன். அதெல்லாம் பிடிச்சிருக்கு, எண்ணெய் தேய்க்க தான் பிடிக்கலன்னு சொன்னேன். இது தீபாவளி அன்னைக்கு நான் தான் தேய்ச்சி விடணும், எங்க அம்மா சொல்லி தான் கொடுத்தாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நான் தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு போ. மச்சான் எண்ணெய் தேய்க்கணும்னா சட்டை கலட்டணும்ல, நீங்க கழட்டிட்டு வாங்க, நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். ஏன் அப்படியே தேய்க்க முடியாதா? இல்ல மச்சான், எண்ணெய் சட்டையில பட்டுரும். நீங்க கழட்டிட்டு வாங்க, நான் தேய்ச்சி விடுறேன். இரு வாரேன். சரி, இது ஒரு இம்சை. எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு போன் பண்ணிருவேன்னு சொல்லுது. வீட்டுல அவன் இருந்து இது கேட்டானா எனக்கு போன் பண்ணுவான். வீட்டுல சொல்லிருட்டுமான்னு மிரட்டுவான். அந்த இம்சைக்கு இந்த இம்சை எவ்வளவோ பரவாயில்ல. என்ன தானே தேய்ச்சி தொலையட்டும். இவருக்கு உண்மையாவே கோபம் போயிட்டா இல்ல போகலையா? இன்னும் கோவப்படுற மாதிரியே தான் பேசியாரு. தேய்ச்சி விடு. பானியன் போட்டிருக்கீங்க, எப்படி தேய்க்க முடியும்? தேய்ச்சி விடு. சரி, வந்து உட்காருங்க. ஓ, வலிக்குது. வலிக்குதுன்னு சொல்றேலா? வேற எப்படி என்ன தேய்க்கிறது? உங்க தலையை பார்த்தா எண்ணெயே தேய்க்காத தலை மாதிரி இருக்கு. இப்படிதான் தேய்க்க முடியும். ஷோ, வலிக்குது.
எங்க அம்மா அடிச்சுதான் என்னைய தேய்க்க சொல்லியிருக்கா. நான் நல்லா அடிச்சுதான் தேய்ப்பேன். ஒடிச்சா? ஆமா, அப்பதான் என்ன நல்லா இறங்குமா. ச்சே, எனக்கு தான் சோதனையா இருக்கு. ஷூ பார்த்து அடி, மண்டெல்லாம் வலிக்குது. சரி மச்சான், இப்படிதான் அடிக்கணும்னு சொன்னாங்க. எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தேய்க்கும் போது பார்த்துருக்கேன். போதும் போதும். இந்த இடத்துல மட்டும் படவே இல்லை, நல்லா தேய்ச்சிரியே. தேய்ச்சிட்டியா? விடு. கை காலெல்லாம் தேய்க்கணும், கொடுங்க. ஷோ சீக்கிரமா தேய். ஆ மச்சான், வாங்க போய் குளிக்கலாம். நானே குளிச்சுக்கிட்டே. இல்ல, நான் தான் குளிக்க வைக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா. அதான் நான் குளிச்சுக்கிட்டேன்னு சொல்றேன்ல. போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சரி மச்சான், குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்து போடுங்க. எங்க அம்மா உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. புது ட்ரெஸ்ஸா? புது ட்ரெஸ் இவங்க அம்மா மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வீட்லயே வந்து உட்காந்து தொலை தீபாவளி கொண்டாடுற நிலைமை வந்துருச்சு. அதை நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. இவெல்லாம் என்னைய தொட்டி என்ன தேய்ச்சிட்டு போறா? எல்லாம் அவ்வனால. ஒரு நாள் அவ்வனுக்கு இருக்கு. சரோஜினி, ஏனா சரோஜினி. எம்மா, என்னம்மா? எதுக்குமா இவ்வளவு சீக்கிரமா எழுப்பியா? இன்னைக்கு தீபாவளில விடிய காலமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கேன்டாமாக்கா. இந்த புடி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. வெளிய பானையில சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு பேரும் குளிங்க. முதல்ல மருமகனுக்கு எண்ணெய் நல்லா தேய்ச்சி விடு. நான் தேய்க்கணுமா? அவரே தேய்ச்சிக்கிட்டு வருமா? ஏல என்ன சொல்லியா அவரே தேய்ச்சிக்கிட்டு வரா? நீ எதுக்கு பொண்டாட்டின்னு இருக்கா? நீ தானே தேய்ச்சி விடணும். நம்ம வீட்ல உன் கூட பிறந்தவனு யாரும் இல்ல. அப்படியே ஆம்பளை பையில இருந்திருந்தானுன்னா அவனுங்களே உட்கார வச்சு அவருக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டுருப்பாங்க. இப்ப நீ தானே தேய்க்கணும், வேற யார் தேய்க்க முடியும்? போ, எண்ணெயை கொண்டு போய் அவர் தலையில நல்லா தேய்ச்சி விட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி விடு. அதுக்கு வரவே பானையில சுடு தண்ணி இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டு நல்லா குளிக்க வை அவரை. என்னமா சொல்லியா? அவரை குளிக்க வைக்க அவர் என்ன பச்சை பிள்ளையா? எங்க வீட்ல எல்லாம் அவர் தான் குளிப்பாரு. ஏல சாரஜினி, அவர் வீடு வேற, இங்க வேற. அங்க அவர் எப்படி வேணாலும் குளிக்கட்டும். இது தலை தீபாவளி. இன்னைக்கு நீ தான் எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவருக்கு தண்ணி ஊத்தி விடணும். போ, நல்ல முதுகுல தேய்ச்சி எடுத்து குளிக்க வை. ஏம்மா, அவர்ட்ட கொண்டு குடுக்கேன், அவரே தேய்ச்சிட்டு குளிச்சிருவாரு. ஏல நான் சொன்னது நீ செய்யி. அவரை தேய்ச்சி குளிக்க சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சான்னு வச்சுக்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். போல போய் எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலைக்கு தண்ணி ஊத்தி புது ட்ரெஸ் போடுங்க. ஒண்ணு உனக்கு சொல்லி தரணும். நீ என்ன முழிச்சிட்டே இருக்கீங்க? போல. போறேன். வந்து பாப்பா யார் என்ன தேய்க்கானி. ஒழுங்கா நீ தேய்ச்சி விட்டு அவரை குளிக்க வைக்கலாம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரி. அம்மா என்ன இப்படி சொல்லியா? நம்ம எப்படி அவரை குளிக்க வைக்கிறது? சரியான சோக்கரால இருக்கா. ஒன்னொன்னுக்கு சொல்லி சொல்லல செய்ய வேண்டியிருக்கு. இவெல்லாம் எப்படி அந்த வீட்ல வாழ்ந்தான்னு தெரியலையே. சரி சரி, அவங்க குளிச்சிட்டு வரக்குள்ள கோழி அடிச்சு குழம்பு வச்சு இட்லி அவிச்சிருவான். மாமா 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 எழுந்துருங்க மாமா. என்ன சரோஜினி? மாமா எழுந்து உட்காருங்க மாமா. என்ன சரோஜினி? மாமா தீபாவளி இல்ல, அதனால உங்களுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்க சொன்னேன் எங்க அம்மா. அதான் எண்ணெய் தேய்க்க வந்திருக்கேன் மாமா. சட்டையை கழட்டுங்க. இல்ல இல்ல, ஏன்டே கூட நானே தேய்ச்சிக்கிடி. மாமா, அது வந்து அவியில தேய்க்க சொல்லக்கூடாது, நீ தான் தேய்ச்சி விடணும்னு சொல்லி எங்க அம்மா எண்ணெய் தந்து விட்டா. அதனால நானே உங்களுக்கு தேய்ச்சி விடிய மாமா. இல்ல சரோஜினி, நானே தேய்ச்சிக்கிட்டேன் தான். எங்க அம்மா வந்து பாப்பேன்னு சொன்னா, நீங்க தேய்க்கத பாத்துட்டானே என்ன ஆசுவா. நானே உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடிய மாமா. இல்ல சரோஜினி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அத்திட்ட பேசிடி. இல்ல இல்ல, எங்க அம்மா ஆசுவா, இது சம்பிரதாயமா. சரி, அப்ப தேய்ச்சி விடு. நீங்க போட்டுக்கு சட்டை கழட்டுங்களா? அப்படியே தேய்ச்சி விடு, அதெல்லாம் கழட்ட முடியாது. சரி, அப்படின்னா இறங்கி கீழே உட்காருங்க மாமா. உங்க உயரத்துக்கு எனக்கு எட்டாதுல்ல. சரி உட்காரி. கொஞ்சம் மெதுவா தேய். சரி மாமா, மெதுவா தேய்க்கே. உங்களுக்கு தலைமுடி வலிக்குதோ? ஆமா ஆமா. நான் மெதுவா தேய்ச்சி விடிய மாமா. சரி. குளிக்கிறது நானே குளிச்சுக்கிடி. மாமா, எங்க அம்மா ஆசுவா, நானே உங்களை குளிக்க வைக்கணும். இல்ல இல்ல, நானே குளிச்சுக்கிடி. எனக்கு அடுத்தவே குளிக்க வச்சா பிடிக்காது. எண்ணெய் மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு நீ போ. சரி மாமா, சுடுதண்ணி வெளியே இருக்குதான். நான் உங்களுக்கு வேற பாத்திரத்துல கலந்து தரேன், குளிங்க. சரி. சீயக்கா போட்டு தான் குளிக்கணும், தலைக்கு சீயக்கா மட்டும் நான் போட்டு விட்டுறேன். அதான் வேண்டாங்க, இல்ல நானே குளிச்சுக்கிடுவேன். இல்ல இல்ல, சீயக்காயும் நான் தான் போட்டு விடுவேன். என்னல சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்டு வேகமா ஓடிது, எல்லா பட்டாசையும் வெடிக்கணும். சரில, நீ சீக்கிரமா சாப்பிடு. நீ சாப்பிட்டா நினைச்சுக்க, நான் சாப்பாடு மூடி வச்சுட்டு கூட ஓடி வந்துருவல்ல. பட்டாசு தான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு தான் எல்லா பட்டாசையும் வெடிக்கணும். சரில, நம்ம வீட்டு முன்னாடி தான் ஏகப்பட்ட குப்பை கிடக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பட்டாசு வெடி
சாப்பிட முடியும். நீ எதுக்குல இப்படி பறக்கா? வேணா நீ சாப்பிட்டுட்டு ஓடு, நாங்க மெதுவா தான் சாப்பிட்டுட்டு வருவோம். நிறைய பட்டாசு இருக்குதா, சீக்கிரமா எல்லாரும் சாப்பிட்டு வந்தா எல்லா பட்டாசையும் வெடிச்சு காலியாக்க முடியும். பகல்ல வெடிக்கிற பட்டாசு ஏகப்பட்டது இருக்கு, பிறகு ராத்திரிக்கு வர தனியா நிறைய பட்டாசு இருக்கு. ராத்திரி வெடிக்க வேண்டிய பட்டாசுலாம் தனியா எடுத்து வச்சிருக்கோம்ல, அத வர வெடிக்கணும். இப்போ பகல்ல வெடிக்க வேண்டிய பட்டாசு ஏகப்பட்டது இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, போய் பட்டாசு வெடிப்போம். ஆஹா, நாங்களாம் மெதுவா தான் சாப்பிடுவோம். ஆமா, நானும் நல்லா ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடுவேன். நீங்க இப்படி உட்கார்ந்து தின்னுட்டே இருங்க, நாங்க பட்டாசு கொளுத்த போறோம். எல்லாரும் வேகமா சாப்பிடல, 2 நிமிஷத்துல நம்ம பட்டாசு கொளுத்த போயிடலாம். இது எல்லாரும் வந்தா வரட்டும், வராட்டி இங்கே கிடக்கட்டும். சரி அஜய், அவனும் கிடக்கான். நம்ம பொறுமையா சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் பட்டாசு வெடிப்போம். என்னது இப்பவே புது ட்ரெஸ் போட போறீங்களா? ஆமா, இப்பயே போட போறோம். சுவானி, ராத்திரி புது ட்ரெஸ் போடலாம். இல்ல இல்ல, நாங்க இப்பயே போட்டுட்டு வந்தா பட்டாசு வெடிப்போம். சாப்பிட்ட உடனே போய் புது ட்ரெஸ் போட்டுருவோம், பிறகு பட்டாசு வெடிப்போம். என்னன்னே பாங்க, நாங்க ராத்திரி தான் போடுவோம். அதுக்குள்ள உங்க Dress எல்லாம் அழுக்காயிரும். நாங்க 2 பேரும் தான் அழகா இருப்போம், சூப்பரா செல்ஃபிலாம் எடுப்போம். நாங்க இப்பவே செல்ஃபிலாம் எடுத்துருவோம். என்னவே, இப்பவே ரெடி ஆயி செல்ஃபிலாம் எடுக்கலாம்ல? சரி. நிம்மதியா சாப்பிட விடுங்க, ஒரே பியாச்சா இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடல, இன்னைக்கே மொத்த பட்டாசு கொளுத்தி ஆவணும். மச்சான், என்ன சாப்பிடுவாங்க மச்சான், டிஃபன் ரெடி ஆயிட்டு. அங்கெல்லாம் வந்து எல்லாரும் மூஞ்சி பார்த்துட்டு என்னால சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வா. மச்சான், அங்க யார் இருக்காங்க? அப்பா அம்மா தங்கச்சி தானே இருக்காவ. வாங்க மச்சான், அங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. எல்லார் கூடயும் பேசிட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க மச்சான். அதான் வர முடியாதுங்கிறேன்ல, கேட்க மாட்டியோ? இல்ல மச்சான், எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாங்க மச்சான், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு சாப்பாடை தனியா எடுத்துட்டு வந்து இங்க தா. இல்ல, எனக்கு சாப்பாடே வேண்டாம். மச்சான் வாங்க மச்சான். நான் எது சொன்னாலும் நீ கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஐயே, அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான். பின்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. எனக்கு அங்க வந்து சாப்பிட இஷ்டம் இல்ல. வேணும்னா இங்க எடுத்துட்டு வந்து தா, இல்லனா விடு, நான் பட்னியாவே இருக்கேன். இல்ல மச்சான், நான் எடுத்துட்டு வந்தே தாரேன். எதுக்கு மச்சான் இந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுறீங்க? ஆமா, இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா மச்சான்? போய் கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? பார்த்து சொல்லுங்க மச்சான், சாரியில நான் எப்படி இருக்கேன்? எனக்கு இப்போ பசிக்குது. சரி மச்சான், நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க போலாம். நான்லாம் பட்டாசு வெடிக்க வரல, நீ வேணா போய் வெடி. ஏன் மச்சான், 2 பேரும் சேர்ந்து வெடிப்பாதான் நல்லா இருக்கும். அதான் நான் வரலங்கிறல்ல, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உனக்கு வேணா நீ போய் பட்டாசு வெடிப்போ. சரி மச்சான், நீங்க வேஷ்டி சட்டையில அழகா இருக்கீங்க. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். இவன் என்னவோ என்கிட்ட பொண்டாட்டி மாதிரி உரிமையா பேசிட்டு போறா. யார் இவ? எனக்கு இவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். சே, அழகா இருக்கேனான்னு கேக்குறா என்கிட்ட வந்து. இவ என் கூட நல்லபடியா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறா. இதை இப்படியே விடக்கூடாது. கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்லனா இவ இம்சை என்னால தாங்க முடியாது. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கே. யார் சமைச்சது? நானே, அக்கா, செல்லம்மா எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அப்படியா? நல்லா இருக்கு. அம்மா, சின்ன பிள்ளைல ஒன்னத்தையும் காணுமே, எங்க சாப்பிட வரலையா? ஏனே, சின்ன பிள்ளைலாம் பட்டாசு வெடிச்சிட்டு கிடக்குதுவனே. பட்டாசு வெடிச்சா என்னம்மா, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டுட்டு போய் வெடிக்கட்டும். சூடா இருக்கும் போது சாப்பிட்டா நல்லது இல்ல. ஏனே, சின்ன பிள்ளைகள் சூடா சாப்பிட்டுக்கிடாது, ஆறுனாதான் சாப்பிடும். நானும் மைனியும் போய் கூப்பிட்டோம். பிள்ளைகளே பசிக்கலன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேணே. ஒருத்தருக்கு இன்னும் பசிக்கலையா? பட்டாசு வெடிச்சா எப்படி பசி வர்றோம்? அதான் பிள்ளைகளுக்கு பசிக்கல. ஆமாண்ணே, காலையிலேயே அரைகுறையா தான் தின்னுட்டு அவ்வளவும் பட்டாசு வெடிக்க வாடிச்சு. இப்பயும் பாரு, என்ன வரணும்னு தோணவே இல்லாம பட்டாசு வெடிச்சிட்டே தான் கிடக்காவ. எத்தனை தடவை போய் கூப்பிட்டா இனி அடிச்சுதான் கூப்பிடணும். வேண்டாமா, நல்ல நாளும் பொழுதுமா பிள்ளைல அடிச்சுலாம் கூப்பிடாண்டா. அதுவளே பசிச்சதுன்னா சாப்பிட வரோம். இங்கதானே வாசல்ல தான் கடந்து வெடிச்சிட்டு கிடக்காவ. அப்படியா? சரி சரி, நான் சாப்பிட்டுட்டு போய் சத்தம் போட்டு அனுப்பி விடி. சோ, இந்த ஆள் வேற பக்கத்துல உட்கார்ந்துட்டு பீதியை கிளப்பிக்கிட்டே இருக்காரு. பேசாம ஒரு வாரமா போய் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கலாம். இவர் பக்கத்துல உட்கார்ந்தது தப்பா போச்சு. மாப்பிள்ள, ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ இல்ல மச்சான்,
இல்ல மாப்பிள்ள, ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க. ரோசா, மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமா கேட்டு வைமா. இல்ல மச்சார், எல்லாமே இருக்கு. நான் சாப்பிட்டேன் மச்சார். சாப்பிடுங்க மாப்பிள்ள. வர வர என் மைண்ட் வைஸ்லாமா வெளியே கேட்க ஆரம்பிச்சிட்டு இனி கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். சரிம்மா தங்கச்சி, சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. சரிண்ணே. நெட்டு, கேசரி நல்ல டேஸ்டா இருக்குல்ல? நெட்டுமா, என்னது இது? இவ்வளவு கூட கூட காதை கேட்கல. சாப்பாட்டுல மூழ்கிட்டாலோ? சும்மாவே நெட்ட மாதிரி காது கேட்காது. இப்ப சாப்பிட்டு